தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வசனங்கள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கெனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மணவிலக்குச் சான்றிதழைக் கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக் கூடாது. அப்படிச் செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மணப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 10ஆம் வாரம் ஜூன் 13ஆம் தேதி 2025ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்று நாம பதுவை நகர் புனித அந்தோணியார் மறைப்பணியாளர் மறை வல்லுனருடைய நினைவு நாளை கொண்டாடுறோம். ஓகேங்களா? உலகம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நம்ம அந்தோணியார் செயின்ட் ஆண்டனியை வந்து மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, வழிகாட்டியா எல்லாரும் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாரும் அந்தோணியார் கோயில் போவாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம்னா அந்தோணியார் கோயில் போவாங்க. பேய் பிடிச்சிச்சுன்னா அந்தோணியார் கோயில் போவாங்க. ஏதாவது காணா போச்சுன்னா அந்தோணியார் கோயில் போவாங்க. ஏதாவது ஒண்ணு. ஏன்னா அவர் தான் கோடி அற்புதம்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணுவாரு, என்ன பண்ணாலும் அதுல ஒரு கடவுளின் வல்லமை இருக்கும். ஓகேங்களா? கடவுள் வந்து அவர் மூலமா நிறைய புதுமைகள்லாம் செஞ்சிருக்காரு. நிறைய அற்புதங்கள், அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அவர் மேல நம்பிக்கை வைத்து எல்லாரும் என்ன பண்றோம், கோவிலுக்கு போறோம். அண்ட் நாமளும் என்ன பண்ணக்கூடாதாம், கரெக்டா இருக்கணும். எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாதுன்னு ஏசப்பா சொல்றாரு. ஏன்னா இன்றைய நற்செய்தியில. ஸோ அதன்படி நம்ம வாழ்ந்தோம்னா நாமளும் அந்துரையர் மாதிரி புனிதரா வாழ முடியும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.